குறிப்பாக சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கி வந்த புறநகர் ரயில் 30 நிமிடத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கி இயக்கப்பட்ட புறநகர் ரயில் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரயில் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் கோளாறை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக ரயில் 30 நிமிடத்திற்கும் மேலாக ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் சில புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அலுவலக நேரத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் கோளாறு காரணமாக நூற்றுக்கணக்கான பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறை விரைவில் சரி செய்து ரயில் சேவையை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோளாறை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் 30 நிமிடத்திற்கும் மேலாக ரயில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகளும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி நந்தினி.